வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு தகுதி தராதாரம் என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி பற்றி தான் பேச போகிறோம். அந்த தற்குறி யாருன்னா, மக்கள்கிட்ட 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி விற்கிற ஒரு ஏமாற்றுக்காரனை பற்றி தான் பேச போகிறோம். அது வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரே ஆள் வந்து நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் போதையரசன். இவர் நிறைய வீடியோவில் நேற்று ஒன்று சொல்லியிருப்பார். சீதாலட்சுமிங்கிற ஒரு மூதேவி வந்து, ஆனால் அவங்கள பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இளவரசன் சொல்கிறாரு, அவனை பற்றியில் பேசாமா வாயில் கெட்ட வார்த்தை வருது. இல்லைன்னா இளவரசன் வாயில் மட்டும் அப்படியே நல்ல வார்த்தை வந்து பொழியிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் அவனை பற்றியெல்லாம் பேசினா தகுதி தராதாரம் போயிடும் அப்படிங்கிறாரு. தகுதி தராதாரம் பற்றியெல்லாம் இலவசம் பேசலாமா? அதுக்கு உண்டான தகுதி இருக்குதான்னு கேட்டால் அது எந்த காலத்துலேயும் எந்த ஜென்மத்திலும் இருக்காது. இவரோட தகுதி தராதாரத்தை லிஸ்ட் எடுத்துருவோம். 2025 இப்படி தகுதி தராதார லிஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா பெரிய லிஸ்ட்டு தான். அது ஒரு சின்ன லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். அதாவது வருஷத்தில் 5 வீடு மாறி இருப்பார். இதுதான் இவரோட தகுதி தராதாரம். ஒரு வீடு மாறும்போது அந்த ஊர் கேவலமாக, அந்த ஊரில் இருக்கிற மக்களை கேவலமாக சொல்லிட்டு போனார். அப்புறம் அங்கே போய் ஃபுல்லாக போதை போட்டு இன்னொரு வீடு மாறினார். அப்புறம் மளிகை கடையில் போய் சண்டை பிடிச்சார். யாரோ சேஞ்சு கொடுக்கல, அதுக்கு போய் இவர் வம்பா வந்து சண்டை பிடிச்சிட்டு ஃபுல் போதை போட்டு லைவ் வீடியோவில் போட்டிருப்பார். அதை வேறு நீக்கியிருப்பார். எந்த வீடியோ இவர் வச்சுருக்க மாட்டார்னு வச்சுங்க. அப்புறம் ஒரு காரில் ஒரு பெட்டி பீர் அடித்து நான் தீக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதுதான் இவரோட இன்னொரு தகுதி தராதரம். தகுதி, ஒழுக்கம், மானம், மரியாதை எதுக்குமே இல்லாத ஒரு அயோக்கியன்னா நம்ம இளவரசன் சொல்லலாம். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நம்ம சேனலில், என்னோடய சேனலில் 90% ஆன்மீகம் தான் இருக்குது. 10% மட்டும்தான் இலவசனை பற்றி இருக்குது. அது 10% இலவசனை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அயோக்கியம் தான் இலவசனை. அதான் இவரோட தகுதி தராதரம். தகுதி தராதரை பற்றியெல்லாம் இலவசனை பேசவே முடியாது. அப்புறம் இளவரசனுக்கு காயத்ரி அம்மையார் முதல் மனைவின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. 2வது மனைவி. ஆல்ரெடி இளவரசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது எந்த இடத்துலையும் வாயத்தன்னு சொல்ல மாட்டார். இதுதான் இவரோட இன்னொரு தகுதி தராதரம். அப்புறம் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, ஒரு பையன் உங்களை மாதிரியே இருக்கிறாங்க யாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க, அது என் கூச்சம் இல்லாமல் பொய்ய சொல்லி அது எங்கள் அக்கா பையன் அப்படிங்கிறது. சொந்த பையனை அக்கா பையனை சொல்லக்கூடிய ஒரே நபர் நம்ம இளவரசன் தான். அதுதான் இவரோட இன்னொரு தகுதி தராதரம். அப்புறம் பொதுவாக நம்மளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல அறிவெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இளவரசனுக்கு அவங்க அம்மா நல்ல ஒழுக்கத்தை எப்பவுமே கற்றுக் கொடுக்கல. எந்த இடத்துல அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அம்மா அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணு, பையனுக்கு எந்த இடத்துல உபதேசம் பண்ணாது. அதுதான் இன்னொரு தகுதி தராதரம். ஃபுல்லாக பேசுகிற ஊரை கெட்ட வார்த்தை, ஆண்களை கெட்ட வார்த்தை, பெண்களை கெட்ட வார்த்தை பேசிட்டு அவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணும், பையனுக்கு எந்த இடத்துல உபதேசம் பண்ணாது. பையன் மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இளவரசனுக்கு திராணி இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஹாஸ்பிட்டலு மருந்து விலை சொல்லுங்க பார்க்கலாம். அது எந்த இடத்தையும் சொல்ல மாட்டார். மக்களை ஏமாற்றணும். மக்களை எல்லாம் எப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு நபர் தகுதி தராதரத்தை பற்றி பேசலாமா? பேசக்கொண்டா முடியாது. அப்புறம் இவரோட இன்னொரு தகுதி தராத ஹைலைட் பார்த்து சொல்லணுன்னா, இவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. கோபி கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது. அது என்ன வழக்குன்னா, அவரோட கார் மேலே வழக்கு இருக்குது. அதுக்கு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அதுதான் இவரோட இன்னொரு தகுதி தராதாரம். பொதுவாக நம்மளுக்கு தகுதின்னா எந்த அடிப்படையில் கொடுப்பாங்கன்னா, நாம் போய் பேங்கில் போய் ஒரு பக்கம் லோன் வாங்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பேங்கில் கிரெடிட் கார்டு வாங்கணும். இலவச அதை வாங்கி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்றுக்கிறேன். சீதாலட்சுமி அந்த மூதேவிக்கு இது தெரியுமான்னு கேட்டால், அந்த மூதேவிக்கு இதெல்லாம் தெரியுங்க. அவள் இலவச அந்த அம்மா இலவச குடிக்கும்போது ஆதரவு கொடுப்பாங்க, மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆதரவு கொடுக்கு, அங்கே போய் கோல் மூட்டி விடு. சீதாலட்சுமி இதோட நீ நிறுத்தினா பரவாயில்ல, இல்லைன்னா நான் வசைபாட வேண்டியது வரும்னா நான் நினைக்கிறேன். இலவசனெல்லாம் தகுதி தராதாரத்துக்கு பக்கத்துலேயும் கூட நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான யூடியூபர் தான். கணவன் மனைவி சண்டை, பொங்கல் அன்னைக்கும் கூடிய இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பானை சண்டை, டீ கடைக்கு சண்டை, டீ சாப்பிட்றதுக்கு சண்டை, கணவன் மனைவி சண்டை, கணவன் மனைவி திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, மனைவி கணவனை அவங்க வீட்டை கூப்பிட்டு அடிக்கிறது, அதை வந்து யூடியூப்பில் போடுறது. இப்படியெல்லாம் போட்டால் தான் இவங்க சேனலில் வியூஸ் போகும். இலவச யூடியூப்லேருந்து வெளியே வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது எந்த காலத்திலும் எந்த ஜென்மத்திலும் நடக்காது. அது விட்டு போட்டு தகுதி தராதத்தை பற்றியெல்லாம் யார் பேசுகிறது வருங்க. அப்புறம் குறை சொல்கிறாங்களாமா, குறை சொல்லாத மூஞ்சியே இவர்.
ஃபுல்லாக போதை போடுறது, கண்டபடி ரகலைக்கு போகிறது, சண்டை பிடிக்கிறது, இப்படிப்பட்ட ஆளை குறை சொல்லாமல் இருக்க முடியுமா? மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஒரு வஸ்டான யூடியூபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவன் மனைவி பேசுகிறது பூரா பொய். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றணும், 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு தகுதி தராததை பற்றி இளவரசன் எல்லாம் பேசலாமா? அப்புறம் இளவரசன் மாதிரி 2 கல்யாணம் மாதிரி யாருமே ஏமாற்ற முடியாது. 2வது கல்யாணம் தான் இளவரசன் காய் திறமையாக இருக்குது. முதல் கல்யாணம் நான் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த முதல் மனைவிக்கு கெட்ட வார்த்தையில் பேசி உன் புருஷன் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிருப்பார். இளவரசனெல்லாம் இதெல்லாம் தகுதி தராதை பற்றி பேசுறதுக்கு பக்கத்துலேயும் கூட நிற்க முடியாது. ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலோட பேர் சிவன் இருக்குதா, பெருமாள் இருக்குதா, முருகன் இருக்குதா தெரியாத ஒரு தற்குறி தான் தகுதி தராதாரத்தை பற்றி பேசுகிறாரு. அதான் வேடிக்கையாக இருக்குது. அதெல்லாம் பக்கத்துலேயும் கூட நிற்க முடியாது. ராமேஸ்வரம் போய் அங்கே இருக்கிற கடல் நீரை, புனித நீரை அங்கே சேர்த்து தண்ணிங்கிறாரு. இப்படிப்பட்டவராக தகுதி தராததுக்கு சொந்தக்காரரு. அதெல்லாம் பக்கத்துலேயும் கூட நிற்க முடியாது. இளவரசன் மாதிரி ஒரு வஸ்டான ஒரு அயோக்கியத்தனமான யூடியூப்பரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காசுக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணுவாராட்டுக்குது. மக்கள்கிட்ட 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இளவரசனுக்கு திராணி இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், அந்த மருந்தோட விலை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது எந்த காலத்துன்னு சொல்ல மாட்டார். அதை விட்டு போட்டு தகுதி தராரத்தை பற்றி யார் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்துலேயும் கூட நிற்க முடியாது. என் பக்கத்தில் இலவசம் எந்த காலத்துலையும் நிற்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் நான் யாரையும் ஏமாற்றலை. இளவரசன் மாதிரி ஏமாற்றுக்காரனை எந்த யூடியூப்பரில் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அந்த சீதாலட்சுமிக்கு இது தெரியுமான்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு இது தெரியும். அந்த அம்மாவுக்கு இது உடத்தை. அந்த அம்மா இளவரசம் என்ன வேணாலும் ஆதார் கொடுப்பாரு. அதை விட்டு போட்டு அங்கே போய் கோல் மூட்டிகிட்டு இருந்தால் அது வேஸ்ட் ஆஃப் த டைம். மொத்தத்தில் இளவரசன் தகுதிக்கும் தராதாரத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த தகுதி தராதாரங்கிறது நம்மளோட மதிப்பீடு அடிப்படையில் கொடுக்குறது. ஒரு பேங்கில் போய் ஒரு லோன் வாங்க சொல்லுங்க பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேங்கில் கிரெடிட் கார்டு வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மொபைல் வாங்கினாலே அடுத்தவரோட உதவி தான் நாடணும். பஜாஜ் கார்டு, அடுத்தவரோட பஜாஜ் கார்டில் தான் இளவரசன் மொபைலோ ஏதோ வாங்குறாரு. சொந்தமாக ஒரு கிரெடிட் கார்டோ ஒரு லோனோ இளவரசனால் எந்த காலத்துலையும் எந்த ஜென்மத்திலும் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வஸ்டான பர்சன்.